வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற தனாசார் 360 யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் கிளாஸ் 12 கெமிஸ்ட்ரி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லெசன் நம்பர் 1 உலோகவியல் இந்த லெசன்லேருந்து 1.3 பண்படா உலோகத்தை பிரித்தெடுத்தல், அதிலிருந்து பார்த்தீங்கன்னா 1.3.2 உலோக ஆக்சைடுகளை ஒடுக்குதல். ஸோ இந்த தலைப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். 1.3.2க்கு கீழே பார்த்தீங்கன்னா உருக்குதல், கார்பனை கொண்டு ஒடுக்குதல், ஹைட்ரஜனை கொண்டு ஒடுக்குதல், உலோகத்தை பயன்படுத்தி ஒடுக்குதல், சுய ஒடுக்கம், இந்த மாதிரி ஒரு 5 தலைப்பு இருக்குது. இந்த தலைப்புகளை 1 by 1 பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த உலோக ஆக்சைடுகளை ஒடுக்குதல், இதற்கான இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம தாதுவை மண்ணிலேருந்து வெட்டி எடுக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அடர்ப்பித்தல் செய்கிறோம். அடர்ப்பித்தல் முடிச்சுட்டு இந்த அடர்ப்பித்தலில் தேவையில்லாத மாசுக்கள்லாம் நீக்கிறோம் இல்லையா, அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா தாதுவை உலோக ஆக்சைடாக மாற்றுறோம். இந்த உலோக ஆக்சைடிலிருந்து இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உலோகமாக மாற்றணும். இந்த அடர்ப்பித்தலிருந்து தாதுக்களை வெப்பப்படுத்தி ஆக்சிஜன் முன்னிலையில் அதை உலோக ஆக்சைடுகளாக மாற்றுறது ஆக்சிஜனேற்றம். ஸோ இந்த இடத்துல ஆக்சிஜனை சேர்ப்போம். மறுபடியும் உலோக ஆக்சைடு கிடச்சிருக்கும் இல்லையா, இந்த உலோக ஆக்சைடிலிருந்து ஆக்சிஜனை நீக்கிறதுக்காக நம்ம ஒடுக்கக்கரணிகளை பயன்படுத்துகிறோம். இதன் மூலமாக நமக்கு பார்த்திங்கன்னா உலோகம் கிடைக்கும். இந்த உலோகம் மாசு உடைய நிலையில் காணப்படும். இந்த மாசுடைய நிலையில் இருக்கிற உலோகத்தை மறுபடியும் நம்ம தூய்மைப்படுத்த போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த உலோக ஆக்சைடிலிருந்து உலோகமாக மாற்றுற இந்த படியை தான் உலோக ஆக்சைடுகளை ஒடுக்குதல் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடுக்கக்கரணிகள். இதை நம்ம சேர்ப்போம். இந்த மாதிரி ஒடுக்கக்கரணிகளை சேர்க்கும்போது இதில் இருக்கிற ஆக்சிஜன் அதாவது உலோக ஆக்சைடில் இருக்கிற ஆக்சிஜன் எளிமையாக வெளியேறும். இப்போ நம்ம என்னென்ன ஒடுக்கக்கரணிகள் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொதுவாக கார்பன், கார்பன் மோனாக்சைடு, அடுத்து ஹைட்ரஜன், அலுமினியம், இல்லைனா வினைத்திறன் அதிகமாக கொண்ட சோடியம், இதெல்லாம் நம்ம ஒடுக்கக்கரணிகளை பயன்படுத்தலாம். இது இம்பார்ட்டண்ட்டு பாயிண்ட்டு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒடுக்கக்கரணியை நம்ம தேர்வு செய்கிறோம்ல, இது எந்த பண்பின் அடிப்படையில் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எந்த உலோகத்தை ஒடுக்கம் செய்யணுமோ அந்த உலோகத்தின் நேச்சர், இயல்பை அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் நம்ம இந்த ஒடுக்கக்கரணிகளில் எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். இந்த மாதிரி ஒடுக்கக்கரணிகளில் எது சிறந்த ஒடுக்கக்கரணி அப்படின்னு முடிவு பண்ணுறத நம்ம எலிங்கம் வரைபடம் இந்த பகுதியிலிருந்து தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, பொதுவாக பார்த்தீங்கன்னா அதிக வினைத்திறன் கொண்ட உலோகங்கள் நம்ம சொல்லுவோம்ல, சோடியம், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பொட்டாசியம், அடுத்து அலுமினியம், இந்த உலோகங்கள்லாம் பார்த்திங்கன்னா இதோட நேச்சர் அதிக வினைபுரியும் திறனுடையதாக இருக்குது. இந்த உலோகங்கள்லாம் நம்ம ஒடுக்கணும் அப்படின்னா கார்பனை பயன்படுத்த முடியாது. ஸோ கார்பனை பயன்படுத்தி ஒடுக்கிறது நாட் பாசிபிள். அதே போல் ஜிங்க் ஆக்சைடு, அதுக்கடுத்தது அலுமினா Al2O3, ஸோ இந்த மாதிரி ஆக்சைடுகள் எல்லாம் நீங்கள் கார்பன் மோனாக்சைடை பயன்படுத்தி ஒடுக்க முடியாது. இந்த மாதிரியான தகவல் எல்லாமே நமக்கு இந்த எலிங்கம் வரைபடத்துலேருந்து கிடச்சிரும். ஸோ உதாரணத்துக்கு நம்ம இங்கே புக்கில் சொல்லியிருக்கிற கண்டென்ட்டை ரிவ்யூ பண்ணிக்கிறோம். இனி உலோக ஆக்சைடுகளை ஒடுக்குதலில் உருக்குதல், இதை பற்றி பார்க்கலாம். உருக்குதல் இது ஸ்மெல்ட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இம்முறையில் நம்ம ஒடுக்கக்கரணி எடுக்கிறதுக்கு முன்னாடி பாருங்கள், கனிம கழிவுகள் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது எளிதில் உருகாத தன்மை கொண்ட கனிம கழிவுகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா இதை நம்ம வெளியில் எடுக்கிறதுக்காக கீழே பாருங்கள் இந்த இலக்கி அப்படின்னு ஒன்று சேர்க்குறோம். இந்த இலக்கியோட நம்ம ஏதாவது ஒடுக்கக்கரணி கார்பன், கார்பன் மோனாக்சைடு அல்லது அலுமினியம், இது மாதிரி ஏதாவது ஒன்று சேர்த்து நம்ம நல்லா வெப்பப்படுத்துவோம். அப்போ தாது என்ன ஆகும், இந்த இலக்கி மற்றும் ஒடுக்கக்கரணியோடு சேர்ந்து அதிகமான அளவு வெப்பப்படுத்தும் பொழுது மொத்த கலவையும் உருக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி உருக ஆரம்பிக்கும் போது
வெளியேறும் தன்மை அற்ற கனிம கழிவுகள் கசடாக மாற்றப்பட்டு, அதாவது இலக்கியோடு சேர்ந்து கசடாக மாற்றப்பட்டு வெளியேறும். எடுத்துக்காட்டாக வந்து இரும்பு ஆக்சைடை கார்பன் மோனாக்சைடோடையும், அது கூட நம்ம வந்து இலக்கியாக வந்து கால்சியம் ஆக்சைடு இது எடுத்துக்கிறோம், சுண்ணாம்புன்னு சொல்லுவோம். இதை எடுத்துக்கிட்டு, அதாவது இரும்பு ஆக்சைடு, அதுக்கு இலக்கி வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் ஆக்சைடு, இதோட சேர்த்து கார்பன் மோனாக்சைடு, இது வந்து ஒடுக்கக்கரணி. இந்த கலவையை நம்ம வந்து வெப்பப்படுத்தும் பொழுது வினை எப்படி நடக்கும் அப்படின்னு பாருங்கள். இந்த Fe2O3 ஆனது கார்பன் மோனாக்சைடை சேரும் பொழுது Fe தனியாகவும் கார்பன் டை ஆக்சைடும் நமக்கு கிடைக்குது. ஸோ நல்லா கவனிச்சிங்கன்னா இங்கே 3 CO இருக்குது. இது வந்து இங்கே இருக்கிற 3 ஆக்சிஜனை உறிஞ்சிக்கிட்டு 3 டைம்ஸ் CO2 அப்படின்னு போயிடும். அப்போ மீதி வந்து Fe2 இருக்கும். இதை தான் நம்ம இந்த இடத்துல 2Fe அப்படின்னு எழுதுகிறோம். இது சாலிடு. இந்த வினை நடக்கும். இதே சமயத்தில் அந்த வினை கலவையில் இன்னொரு வினை நடக்கும். அதுதான் கீழே கொடுத்துருக்கு. இங்கே பாருங்கள், நம்ம எடுத்துக்கிட்ட அந்த இலக்கி ஃப்ளக்ஸு இது என்ன பண்ணுது, இந்த இரும்பு ஆக்சைடு இருக்குல்ல, அது கூட எளிதில் உருகாத தன்மை கொண்ட கனிம கழிவான சிலிக்கா காணப்படுது. இது வந்து மணல் மாதிரி இருக்கும். ஸோ இந்த இலக்கியானது இந்த கனிம கழிவான சிலிக்காவோட வினைப்பட்டு கனிம கசடு அப்படிங்கிற மாதிரி எளிதில் உருகும் தன்மை கொண்ட CaSiO3 இது வந்து நமக்கு உருவாகுது. இந்த கனிம கசடானது நம்ம ஏற்கனவே வெப்பப்படுத்துகிறோன்னு சொன்னோம்ல, அதில் வெப்பநிலை காரணமாக வந்து உருகி வெளியேறிடும். ஒருவேளை நீங்கள் வந்து இலக்கியை பயன்படுத்தாமல் விட்டிங்கன்னா இந்த கனிம கழிவுகளை எவ்வளோ வெப்பநிலை உயர்த்தினாலும் அந்த வினைக்கலனுக்கு நம்ம வந்து SiO2 நீக்க முடியாது. ஓகேவா? இரும்பு ஆக்சைடிலிருந்து இரும்பு பிரித்து எடுக்கிறோம்ல, இதை தான் வந்து உருக்குதல், ஸ்மெல்ட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இலக்கி என்றால் என்ன அப்படின்னு ஒரு கொஷின் கேட்பாங்க. ஸோ இலக்கி என்பது எளிதில் வெளியேறாத தன்மை கொண்ட கனிம கழிவுகளை எளிதில் உருகும் கனிம கசடாக மாற்றும் தன்மை கொண்ட ஒரு பொருள். பொதுவாக கனிம கழிவுகள் வந்து அமிலத்தன்மை உடையதாக இருந்தால் இந்த இலக்கி வந்து காரத்தன்மை உடையதாக இருக்கும் அல்லது மாற்றி இருக்கும். ஓகே, உங்களுக்கு இந்த உருக்குதல் அப்படிங்கிற தலைப்பு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த 1.3.2 உலோக ஆக்சைடுகளை ஒடுக்குதல். அதில் இருக்கிற அடுத்த தலைப்பு கார்பனை கொண்டு ஒடுக்குதல். இங்கே வந்து உலோக ஆக்சைடுகள், ஈவன் நீங்கள் வந்து ஆக்சைடு தாதுவை கூட இங்கே எடுத்துக்கலாம். இப்போ உலோக ஆக்சைடு, இது கூட நம்ம என்ன பண்ணுறோன்னா கரி எடுத்துக்கிறோம், கார்பன். ஸோ இந்த கரி எடுத்துக்கிட்டு ஊது உலை வச்சு நல்லா வெப்பப்படுத்துகிறோம். இந்த மாதிரி நல்லா வெப்பப்படுத்தும் பொழுது நமக்கு கார்பன் மோனாக்சைடு வெளியேறுது. கார்பன் வந்து உலோக ஆக்சைடில் இருக்கிற இந்த ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு கார்பன் மோனாக்சைடாக போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து உலோகம் கிடைக்கும். இந்த உலோகம் வந்து திடநிலையில் கிடைக்கும் அல்லது உருகிய நிலையில் கூட கிடைக்கலாம். பொதுவாக திடநிலையில் கிடைக்கிறத நம்ம இங்கே படிக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த உலோக ஆக்சைடுகள் எடுக்கும்போது மட்டும் நீங்கள் கரியோட சேர்த்தா, அதாவது கார்பனோட சேர்க்கும்போது நமக்கு கார்பைடு வராத மாதிரியான, அதாவது உலோக கார்பைடுகள் இது வரக்கூடாது. அந்த மாதிரியான உலோக ஆக்சைடுகளை நம்ம இந்த முறைக்கு உட்படுத்தலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ உலோக ஆக்சைடு எடுத்து கரியோட நம்ம ஊது உலையில் வெப்பப்படுத்தும் பொழுது உலோகங்கள் நமக்கு கிடைக்குது. கரி வந்து அந்த கார்பன் வந்து இங்கே இருக்கிற ஆக்சைடு எடுத்துக்கிட்டு கார்பன் மோனாக்சைடாக மாறிடுது. இந்த இடத்துல நம்ம எந்த உலோக ஆக்சைடுகளை இந்த முறைக்கு உட்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் வந்து கார்பனோட உலோக ஆக்சைடை எடுத்துக்கிறீங்க. அப்போ சூடுபடுத்தும் போது உலோக கார்பைடுகள் உங்களுக்கு வரக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற எந்த ஒரு உலோக ஆக்சைடு வேணாலும் நம்ம இந்த முறைக்கு உட்படுத்தலாம். ரைட், எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது ஜிங்க் ஆக்சைடு ரொம்ப எளிமையான ஒன்று. இது கூட நீங்கள் கார்பனை சேர்த்து வெப்பப்படுத்துகிறீங்க. 1673 கெல்வின் அந்த அளவுக்கு வெப்பப்படுத்தணும். வெப்பநிலை தேவையில்லை, இந்த டெல்டா மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஜிங்க் வந்து தனியாக வெளியில் வந்துடும். இந்த சியும் இந்த ஆக்சிஜனும் சேர்ந்து கார்பன் மோனாக்சைடு வந்து கிடச்சிடும். இந்த ஆக்சைடு வந்து கேஸு, அதாவது கார்பன் மோனாக்சைடு. அதனால் இந்த இடத்துல G அப்படின்னு கேஸிய ஸ்டேட் போட்டுக்கலாம். மீதி எல்லாமே வந்து திடநிலை தான்.
இதே மாதிரி நீங்கள் வந்து Mn3O4 எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். Mn3O4. இப்போ இதில் 4 ஆக்சிஜன் நமக்கு இருக்கு இல்லையா, இந்த 4 ஆக்சிஜன் ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம 4 டைம்ஸ் வந்து கார்பன் எடுத்துக்கிட்டு வெப்பப்படுத்துகிறோம். அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள். இந்த 4 ஆக்சிஜனும் இங்கே இருக்கிற கார்பன் எடுத்துக்கிட்டு 4 டைம்ஸ் CO கேஸாக வெளியில் போயிடும். இது போனதுக்கப்புறம் Mn மட்டும் இருக்கும். இது வந்து இங்கே நமக்கு உலோகமாக மாறிடும். இங்கே 3 Mn இருக்கிறனால 3 டைம்ஸ் Mn அப்படின்னு நம்ம போடுறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா குரோமிக் ஆக்சைடு Cr2O 3 டைம்ஸ். இங்கே 3 ஆக்சிஜன் இருக்கிறனால நம்ம 3 டைம்ஸ் கார்பன் எடுத்து இதை வந்து வெப்பப்படுத்துகிறோம். அப்போ இந்த வினை என்ன ஆகும், இங்கே இருக்கிற 3 கார்பன் வந்து இங்கே இருக்கிற 3 ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு 3 டைம்ஸ் CO அப்படின்னு சொல்லி நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறது இந்த Cr. இது வந்து 2 டைம்ஸ் குரோமியம் இந்த மாதிரி மாறிக்கும். ஸோ இதோட ஃபிசிக்கல் ஸ்டேட்லாம் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த முறை தான் வந்து கார்பனை கொண்டு ஒடுக்குதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ஒரு எளிமையான முறை. ரைட், அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஆப்ஷன் சப்டிவிஷன் C, ஹைட்ரஜனை கொண்டு ஒடுக்குதல். இங்கே நம்ம எந்த உலோகத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைவான எலக்ட்ரோ நேர்மின் தன்மை கொண்ட உலோக ஆக்சைடுகள். குறைவான எலக்ட்ரோ நேர்மின் தன்மை கொண்ட உலோக ஆக்சைடுகள் இதை தான் வந்து எடுத்துக்கிறோம். இந்த உலோக ஆக்சைடுகளுக்கு உதாரணம் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது Ag2O, Fe3O4. ஸோ இது போன்ற ஆக்சைடுகளை நம்ம இந்த முறைக்கு உட்படுத்தலாம். இது இல்லாமல் வேறு ஏதாவது உலோகங்கள் இந்த ஹைட்ரஜனை விட குறைவான எலக்ட்ரோ நேர்மின் தன்மை கொண்டது அப்படின்னு பார்க்கும்போது இரும்பு, Fe, Pb, லெட்டு காரியம்னு சொல்கிறோம், Em, அதுக்கடுத்து தாமிரம், காப்பர். ஸோ இந்த உலோகங்களோட ஆக்சைடுகளும் பார்த்திங்கன்னா குறைவான எலக்ட்ரோ நேர்மின் தன்மை கொண்டவை. இது எந்த அளவுக்கு அப்படின்னா ஹைட்ரஜனை காட்டிலும் குறைவான எலக்ட்ரோ நேர்மின் தன்மை கொண்ட உலோக ஆக்சைடுகள் இவைகள்லாம். ஸோ இதையெல்லாம் நம்ம இந்த முறைக்கு உட்படுத்தலாம். ரைட், அப்படி ஈக்குவேஷன் கவனிங்க. நம்ம வந்து Ag2O எடுத்துக்கிறோம். இதை வந்து ஹைட்ரஜனோட வெப்பப்படுத்த போகிறோம். என்ன ஆகுன்னு பாருங்கள். இந்த ஆக்சிஜன் வந்து இந்த H2ஓட சேர்ந்துடும். அப்போ இதை வந்து இது கூட சேர்த்துட்டிங்கன்னா ஸோ ப்ளஸ் H2O, இது போக மீதி இருக்கிறது Ag. அந்த 2Ag வந்து இங்கே விளைபொருளாக எழுதிக்கிறோம். இந்த ஃபிசிக்கல் ஸ்டேட் பொறுத்த வரைக்கும் Ag2O இது வந்து சாலிடு, ஹைட்ரஜன் உங்களுக்கே தெரியும் இது வாயு நிலை, Ag வந்து திடநிலை, தண்ணி வந்து லிக்விடாக இருக்கும் திரவ நிலை. ஸோ இதை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அண்டு செகண்ட் ஈக்குவேஷன் Fe3O4லேருந்து ஆரம்பிக்கிறோம். Fe3O4 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது ஒரு மிக்சடு ஆக்சைடு, Fe2O3 அண்டு FeO. அதாவது இரும்பு 2 ஆக்சைடு கீழே இருக்கிறது, மேலே இருக்கிறது இரும்பு 3 ஆக்சைடு. இதை அப்படியே ஒன்றா சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து Fe3O4 கிடைக்கும். ஸோ இது வந்து 2 வகை ஆக்சைடுகளோட கலவை. ரைட், இப்போ இந்த Fe3O4 நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். இது கூட தலைப்பில் இருக்கிற மாதிரி ஹைட்ரஜனை சேர்க்குறோம். ஸோ H2 சேர்த்தோம்னா நமக்கு என்ன ஆகும்னு பாருங்கள். இங்கே இருக்கிற 4 ஆக்சிஜனும் தண்ணியாக வெளியில் போகணும். அப்போ வந்து நமக்கு 4H2O, இது லிக்விட் ஸ்டேட்டு, இது வெளியில் போகுது. இப்போ 4H2O வெளியில் போகுதுன்னா நீங்கள் வந்து 4 டைம் H2 எடுத்துக்கணும். அப்போ H2 வந்து கேஸ்னு உங்களுக்கு தெரியும். Fe3O4 திடப்பொருள். ஓகே, இதில் Fe வந்து பாருங்கள் 3 டைம்ஸ் Fe இருக்குது. Fe வந்து 3 டைம்ஸ் போட்டுக்கிறோம். அப்போ 3Fe, இது வந்து திடநிலை. அடுத்து பார்த்தீங்கன்னா நிக்கல் ஆக்சைடு கூட இந்த முறைக்கு நம்ம உட்படுத்தலாம். ஸோ நிக்கல் ஆக்சைடு அப்படிங்கிறது NiO அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இது கூட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நீர்வாயுவை சேர்க்குறோம். நீர்வாயு அப்படிங்கிறது என்னென்னா கார்பன் மோனாக்சைடு மற்றும் ஹைட்ரஜன். இந்த கலவை தான் வந்து நம்ம நீர்வாயு அப்படின்னு சொல்கிறோம்.
அதாவது ஒரு வினையில் நீர் தேவை அப்படிங்கிற பட்சத்தில் இதை ரெண்டையும் எடுத்துக்குவோம். இப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த H2 வந்து இங்கே இருக்கிற ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு ஸோ ப்ளஸ் H2O போயிடுச்சு. இது போக இந்த கார்பன் மோனாக்சைடும் நிக்கலில் இருக்கிற ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு CO2 அப்படின்னு மாறிடும். இதெல்லாம் போக மீதி இருக்கிறது நிக்கல் மட்டும். அதை வந்து இந்த இடத்துல நிக்கல் அப்படின்னு போட்டுடுறோம். இப்போ இந்த CO அண்ட் H2 இது வந்து CO2 அண்ட் H2Oன்னு மாறணும்னா இப்போ இங்கே ஒரு ஆக்சிஜன் இங்கே ஒரு ஆக்சிஜன் தேவை. இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம நிக்கல் ஆக்சைடு வந்து 2 டைம்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு 2Ni கிடைக்கும். இந்த இடத்துல வந்து 2Niன்னு போட்டுக்கலாம். ஸோ இதோட ஃபிசிக்கல் ஸ்டேட் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து சாலிடு, அப்புறம் இது ரெண்டுமே என்னது வாயு, அதனால் வந்து கேஸ்னு போட்டுக்கோங்க. G நிக்கல் சாலிட், கார்பன் டை ஆக்சைடு கேஸு, தண்ணி வந்து திரவ நிலை. ஸோ இதை மென்ஷன் பண்ணிக்குவோம். அப்போ இந்த மாதிரி ஹைட்ரஜனை விட குறைவான எலக்ட்ரான் மின்தன்மை கொண்ட உலோக ஆக்சைடுகளை ஒடுக்கணும் அப்படின்னா ஹைட்ரஜனை வந்து ஒடுக்கக்கரணியாக பயன்படுத்த முடியுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் ஒன் பார்த்துடலாம், சுய ஒடுக்கம். சில தாதுக்களை வந்து நம்ம வறுக்கும் பொழுது, தட் மீன் ஹீட் பண்ணும்போது நேரடியாக வந்து அது உலோகமாகவே மாறிடுது, அதாவது பண்படா உலோகமாகவே மாறிடுது. அப்படிங்கும்போது இங்கே ஒடுக்கக்கரணை எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. அதனால் இதை வந்து தானாகவே நடக்கிற ஒடுக்கம், சுய ஒடுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு வந்து HGS நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இதோட பேர் வந்து சின்ன பார். இது வந்து மெர்க்குரியோட தாது, பாதரசத்தோட தாது. இதை வந்து நீங்கள் வெறுமனே ஹீட் பண்ணாலே போதும், காற்றுல இருக்கிற ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு இந்த எஸ்ஸும் ஓவும் வந்து SO2 அப்படின்னு மாறிடும். இப்போ மீதி வந்து HG மட்டும் இருக்கும். இது வந்து நமக்கு கொஞ்சம் மாசு கலந்த நிலையில் கிடச்சிரும். இதை வந்து நம்ம அடுத்தது தூய்மைப்படுத்திக்குவோம். ரைட், இதில் வந்து நிலை பார்த்திங்கன்னா சின்ன பார் தாது திடநிலை, ஆக்சிஜன் உங்களுக்கே தெரியும் வாயு நிலை, பாதரசம் வந்து திரவ நிலையில் இருக்கிற ஒரு உலோகம், SO2 வந்து கேஸ். ஸோ இந்த மாதிரி சாதாரணமாக வறுக்கும் பொழுது எந்த விதமான ஒடுக்கக்கரணையும் சேர்க்காமையே சில உலோகங்களை பெற முடியுது. இதை தான் வந்து சுய ஒடுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படிங்க கவனிங்க, 1.3.2ல் உருக்குதல், கார்பனை கொண்டு ஒடுக்குதல், ஹைட்ரஜனை கொண்டு ஒடுக்குதல், உலோகத்தை பயன்படுத்தி ஒடுக்குதல், சுய ஒடுக்கம், இந்த மாதிரி 5 தலைப்புகள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இதில் வந்து 4 தலைப்புகள் நம்ம முடிச்சிட்டோம். உலோகத்தை பயன்படுத்தி ஒடுக்குதல் அப்படிங்கிற இந்த வீடியோக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோவாக இருக்குது. அந்த வீடியோக்கான லிங்க்கை வந்து நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.